வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக். தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கம், அமைப்புச்சாரா தொழிற்சங்கங்கள் ஆகியவை இணைந்து சென்னையில் தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வாரியம் தலைமை அலுவலகத்தின் முகப்பில் விழிப்புணர்வு பதாகை நிறுவியது. இனி விரிவான செய்திகள். சென்னையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் திரு ஜே. ரமேஷ் அனைவரையும் வரவேற்றார். பின்பு DNEDA தொழிற்சங்க மாநில துணைத் தலைவர் முருகானந்தம் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் மாயாண்டி தலைமையேற்று விழிப்புணர்வு பதாகை திறந்து வைத்து விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் DNEDA மாநில செயலாளர் பாக்யராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஏழுமலை, ஞானசேகரன் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள், கும்மிடிப்பூண்டி கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், குன்றத்தூர் கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், வில்லிவாக்கம் கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியாக அனைவருக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் SL சுரேஷ் நன்றி கூறினார். G3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மதிவதனன். மின்சார உயிரிழப்பு, மின்சார பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு அறிவிப்பு விழிப்புணர்வு பதாகை இன்றைக்கு தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வாரியத்திற்கு முன்பாக நாம திறந்திருக்கோம். இந்த வளாகத்தின் முன்பு எத்தனையோ சகோதர சங்கமுடைய தொழிற்சங்கத்தினுடைய பெயர் பலகை இருந்தாலும் பொதுமக்களுக்கும் மின்சார பணியாளர்களுக்கும் மின்சார பாதுகாப்பும் மின்சார உயிரிழப்பை தடுக்கக்கூடிய விழிப்புணர்வு பதாகை இன்னைக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக திறந்திருக்கிறோம். அதாவது இந்த விழிப்புணர்வு பதாகை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாளுக்கு நாள் மின்சார உயிரிழப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது. மின்சார பாதுகாப்பு நடவடிக்கை அரசு எவ்வளவுதான் மேற்கொண்டாலும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியிலும் மின்சார பணியாளர்கள் மத்தியிலும் கொண்டு செல்லக்கூடிய தொழிற்சங்க கடமை என்பது எல்லா மின்சார தொழிற்சங்கங்களுக்கும் உண்டு. அந்த வகையில இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு, அதாவது இந்திய அரசமைப்பு சாசன சட்டம் 1956 மின் வளங்கள் 45(1) விதியின்படி ஒரு வீட்டு வயரிங் பணி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டு வயரிங் பணியை டெஸ்ட் பண்ணி அதனுடைய சோதனை அறிக்கை ரிப்போர்ட் அனெக்சர் 2 இது யாரு வழங்குறதுக்கு உரிமம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, EB ஒப்பந்தக்காரர்கள் மின் உரிமம் பெற்றவர்கள் அதற்கான உரிமத்தை தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வாரியம் வழங்கி இருக்கிறது. இந்த சட்டத்தின் கீழ், இந்த விதியின் கீழ் தற்போது ஒரு சில இடங்கள்ல மின்சார வாரியம் அதை மறுக்கிறாங்க. ஆனா அதுக்குண்டான ஆன்லைன் போர்ட்டல் எல்லாமே அதுல இடம் இருக்கிறது. அனெக்சர் 2 சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது சட்டத்திலையும் இடம் இருக்கிறது. அதனால் இதை பாத்தீங்கன்னா நிலைப்படுத்த வேண்டும். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மின்பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் நிலைப்படணும். ரெண்டாவது பாதுகாப்பு விழிப்புணர்வு வேண்டும். இந்த வீட்டு வயரிங் பணியை சோதனையிட்டு அதனுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு மின் பணியாளருக்கு உண்டு. அது மின் உரிமம் பெற்ற மின் பணியாளருக்கு உண்டு. அந்த விதிமுறையை மின்சார வாரியமும் கவனத்தில் கொண்டு, மின்சார பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கவனத்தில் கொண்டு, இந்த சட்ட விதியின்படி, இந்த மின்வளங்கள் சட்ட விதியின்படி EB ஒப்பந்தக்காரர்கள் உரிமம் பெற்ற அனெக்சர் 2 அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி மின்சார வாரியம் மின் மீட்டர் வழங்க வேண்டும் என்கிற அறிவிப்பையும், வீடுகளில் மின் இணைப்பு பெறுவதற்கு முன்பாக RCD பொருத்தப்பட வேண்டும். இது எல்லா மின்சார பணியாளர்களும் இதை வலியுறுத்த வேண்டும். தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏற்கனவே உயிரிழப்பை தடுக்கப்பட வேண்டும் என்றால் RCD அப்படிங்கிற ஒரு உபகரணம், ஒரு மின்சார பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு உபகரணம், இந்த உபகரணத்தை பொருத்தினால் மின்சார விபத்திலிருந்து தடுக்கப்படலாம். ஆகையால தமிழ்நாடு மின்சார வாரிய அறிவிப்பின்படியும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பின்படியும் இந்த RCD என்பது வீட்டு மின் இணைப்புகளில் பொருத்தப்பட வேண்டும். இந்த 2 விழிப்புணர்வை நாம மேற்கொண்டால் மின் விபத்துக்கு உண்டான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எல்லாருக்கும் மத்தியிலும் எடுத்து சென்று இந்த உயிரிழப்பை தடுக்கலாம் என்பதற்காக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கத்தின் சார்பாக இந்த விழிப்புணர்வு அறிவிப்பு பதாகை வைத்திருக்கிறோம். ஸோ இதற்கு ஒத்துழைப்பு
அனுமதி நல்கிய தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வாரிய தலைவர் மற்றும் தலைமை செயலாளர் அவர்களுக்கும், மின் உரிமம் வழங்கும் வாரியத்திற்கும், நம்முடைய அமைப்பு சாரா மின்பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பிற்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மின்சார சகோதர சங்கங்களுக்கும், தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கத்தின் அனைத்து தரப்பட்ட மாநில, மாவட்ட, ஊராட்சி ஒன்றிய கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.